நமசிவாய. மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பார்க்க போறது தை மாத பலன்கள் மட்டும் கிடையாது. 5 கிரக சேர்க்கை மகரத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதோடைய பலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசி மாசம் தொடங்கின உடனே கூட இதோடைய பலன்கள் சில பலன்கள் வந்து கொண்டிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காரணம் அந்த கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கைங்கிறது இந்த 2 நாள் தான் 5 கிரக சேர்க்கை. அதுக்கப்புறம் 4 கிரக சேர்க்கை இருக்கும். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிப்ரவரி 23 வரைக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் மகரத்துல. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சில ராசிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு ராசி பலன் சொல்றதுனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மேஷ ராசிக்கு மிக மிக அற்புதமான ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியாக இந்த வருடத்துல இருந்தால் அது இந்த ஒரு மாதம் தான். மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது அப்படின்றது, ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிசினஸ் ரிலேட்டட் விஷயங்கள், நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எண்ணங்கள் ஈடேறுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அனைத்து விஷயங்களுமே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதியானவர், அதாவது மேஷ லக்னத்துக்கு ஒர்க் ஆகும். மேஷ ராசிக்காரர்களுக்குமே ராசி அதிபதி பாத்தீங்கன்னா ஒரு உச்சமாயிடுறாரு மகரத்துல போயிட்டு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் ஆகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், புதன் ஆகட்டும், புதன் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்தால் கூட அனைத்து வித கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா மேஷத்திற்கு 5க்குரிய சூரியன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். குழந்தைகளால் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பான முறையிலே இருக்கும். நாம நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு இந்த தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா டைமுமே வரக்கூடியதாக இந்த ஒரு காலகட்டங்கள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பணம் அப்படின்ற விஷயத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அல்ல குறையாத பணம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சினால் உங்களுக்கு 100% வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் மேக்சிமம் இந்த ஒரு பீரியட் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நமசிவாய.